over to Sharmila ma'am. Hi ma'am, உங்களோட குட்டி introduction கொடுத்துக்கோங்க ma'am. Yeah, good morning. Thank you, Shruti. On the outset, I would like to thank the team. இதை வந்து ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் நடத்துறதே பெரிய விஷயம். இத்தனை நாள் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க without any break and level of energy வந்து from the beginning. It is just the same. Hats off to you guys and thank to Mr. Sundar. ஏன்னா நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா கிளப் ஹவுஸ்னாலே எனக்கு என்ன ஐ வாஸ் நாட் வெரி அவேர் ஆஃப் இட். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் தான் சொன்னாங்க. ஸோ இது ஜாயின் பண்ண பிந்தி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஆக்சுவலி இல்லை லைக் ஐ எம் elated. That is only thing I can say. And so much of opportunity and the way people present themselves, it's really good. Thank you so much. I'm born and brought up in Chennai. I was into the marketing field for the past 20 years. I started my career in 1994 with an MNC company. I was one of the person in the batch for telemarketing, pioneers in telemarketing. So 94 telemarketing concept nale ennan theriyadu. So on the time I started my career. So இப்போ வந்து நான் வந்து நம்ப அங்காடி ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்கானிக்ஸ் ஆன்லைன் ஸ்டோர் வந்து நடத்துறோம். ஸோ இப்போ என்னோட ப்ரெசன்டேஷன்ல வந்து 4 W'ஸ்க்கும் ஒரு ஹெச்சுக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி ஐ எம் ப்ரெசென்டிங் இட். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் நம்ப அங்காடி ஆர்கானிக்ஸ், ஒய் த நேம் நம்ப அங்காடி ஆர்கானிக்ஸ்னா பேசிக்கலி வந்து இந்த ஸ்டோர் வந்து என்னால வந்து ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்டா மாற முடியாது. I live in a city in Chennai. So அதனால வந்து somewhere I have to contribute to this world. சும்மா வந்தோம் வாழ்ந்தோம் போகணும்னு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மீன்ஸ்ல நான் பண்ண முடியும்னு நினைச்சா அட்லீஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்க who are ready to convert to organics. பட் ஆனா வந்து அதுக்கான டிமாண்டும் சப்ளையும் கிரியேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ஒரு மீடியமா நான் இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம அங்காடினா இது நம்மளுக்காக ஒண்ணு, எவ்ரி ஒன். இது வந்து ஏன்னா யூஸ்வலா வந்து ஆர்கானிக் ஸ்டோருனாலே வந்து ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம். இட் ஷுட் ரீச் எவ்ரி ஒன். ஏன்னா ஹெல்த்ன்றது எல்லாருக்கும் உடையது தான், எனக்கு உடையது உங்களுக்கு உடையதுன்றது கிடையாது. எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும். அதற்கான திறவுகோல் ஒரு பேசஸ் வந்து தமிழ்நாட்டுல கல்ச்சர்லயும் இருக்குது. ஸோ அதை கொஞ்ச நாள் நம்ம மறந்துட்டோம். ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ப அங்காடி இது எல்லாருக்கும் உடைய ஒரு ஸ்டோர்ன்ற பேர்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். We are around 1.5 years old. It's just a startup and a very small concern. ஒரு 250 கஸ்டமர்ஸ், சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் 2018 வந்து நான் வந்து இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வித் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபோக்கஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்க தண்ணிக்காக மோட்டர் போடும்போது, போர் போடும்போது அங்க வந்து தண்ணி எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அதனால ட்ராப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுனால என்னோட இன்வெஸ்டர் வந்து லாக் ஆயிட்டார். பட் நான் வந்து எல்லா ட்ரைனிங்ஸும் அட்டென்ட் பண்ணுவேன். லைக் எக்கச்சக்கமான ட்ரைனிங்ஸ் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்காக அட்டென்ட் பண்ணிட்டே இருப்பேன். பிளஸ் ஃபார்மர்ஸ் கூடயும் நிறைய வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்ததுனால ஒரு 4 வருஷத்து ஒர்க் வந்து அப்படியே கம்பைல் ஆகி நின்றுடுச்சு. கனெக்ட்ஸ் வந்து அப்படியே நின்றுடுச்சு. என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டைம்ல தான் கோவிட் வந்துச்சு. ஸோ அவள்தான், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரியாது. ஒன்லி திங் கான்டாக்ட்ஸ் தான் கையில இருக்கு. பட் எதுவும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இல்லை. ஸோ லெட் மீ வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லாஸ்ட் மேல வந்து ஒரு ட்ரைபல் குரூப் அவங்க வந்து டர்மரிக்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கான லாஜிஸ்டிக்ஸ் இல்லாதனால இதை ஏன் மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்துச்சு. ஸோ ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். என்னோட டர்மரிக் வந்து நாங்க வாங்கி ஒரு 1 monthல we sold around 90 kgs where market is selling around 50 grams. We sold only in 500 grams 90 kg கிட்ட செல் பண்ணோம். ஸோ ஃப்ரம் தேர் our journey started. ஏன்னா நாங்க செல் பண்ற டர்மரிக்ல வந்து curcumin averages 4+. ஸோ அந்த டர்மரிக் நீங்க பாத்தீங்கன்னாலே அதோட ஸ்மெல், சென்னை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பீப்புளுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த டர்மரிக்கோட இம்பாக்ட் வந்து தெரியாது. பேக்கெட்டட் பிராண்டட் இதுக்கு வாங்குறதுக்கும் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்கான டிஃபரன்ஸ் வந்து பார்க்கும் போதே அந்த டிஃபரன்ஸ் அவங்களால தெரிஞ்ச போது ஃப்ரம் தேர் our journey started. So why don't you go for more products அப்படின்னு சொல்லும் போது
பேசிக்கலி ஐம் அ சயின்ஸ் கிராஜுவேட்ன்றதுனால ஐ நியூ மோர் அபவுட் பிளான்ட் சயின்ஸ். ஸோ அதனால ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் தட் இஸ் ட்ரெடிஷ்னல், வேர் தட் இஸ் நோ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் எதுவும் இல்லாம நேட்டிவ் வெரைட்டியா இருக்கணும், ஹெர்லூம் சீட்ஸா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தேடி 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 போகும்போது தான் ஒவ்வொரு ப்ராடக்டா நாங்க ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒன்னு பாக்கெட் டெஸ்டிங் பண்ணி 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 தான் நாங்க ஆட் பண்ணோம். We started with one product. Now we have more than 140 products in our list. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நேட்டிவ் வெரைட்டி தான். ரைஸ் வெரைட்டிலே வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி ஒரு மோர் தென் 120 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபாஸ்ட் மூவிங் வெரைட்டிஸ் வந்து நாங்க மார்க்கெட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆஃப் சில்லி, தனியா, அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டி. ஸோ அதை எப்படி நாங்க வந்து சோர்ஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் ரைட் ஃப்ரம் த டைம் அவங்க கல்டிவேட் பண்ற டைம், ஆகஸ்ட் மாசத்துல ஆடிப்பட்டத்துல இருந்தே எங்களுக்கு வந்து போட்டோஸ் அண்ட் என்ன கொடுக்குறாங்க அது எல்லாமே எங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹார்வெஸ்ட் டைம்ல வந்து சீசனல் ப்ராடக்ட்ஸ்னா வெறும் சீசனல் ஒண்டி தான் நான் வாங்கி செல் பண்றோம். ஸோ இப்போ மிளகா, தனியெல்லாம் எங்களுக்கு வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த டைம்ல இருந்து தான் கிடைக்க ஆரம்பிக்கணும். அந்த டைம் ஒண்டி தான் வாங்கி அதை தான் நாங்கள் செல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சீசனல் ப்ராடக்ட்ஸ்க்கு பதில் வேற ஏதாவது ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லை. ஸோ அதே மாதிரி மலைப்பூண்டு, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ட்ரெடிஷ்னல், நாட்டு சீரகம், நாட்டு கடுகு, ஸோ எல்லாமே 100% எல்லாமே ட்ரெடிஷ்னல். அண்ட் 90% ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆர்கானிக் சர்டிஃபைடு. they have a organic certification. and சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சர்டிஃபிகேஷனுக்கு போக முடியாது. லைக் தேனு, இதுக்கெல்லாம் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் போக முடியாத ப்ராடக்ட்ஸ் வந்து லேப் டெஸ்டட் ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்போம். ஸோ தட் அது வந்து நேச்சுரலான ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து அதுக்கான டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் வச்சிருப்போம். அண்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து எங்ககிட்ட ரைஸ் வந்து ஒரு 5 kg கொடுங்க அப்படி ட்ரெடிஷ்னல் ரைஸ ஒரு ஆர்வத்துல கேட்டுருவாங்க. கைக்குத்தல் அரிசி கொடுங்க, 5 கிலோ கொடுத்துருங்க அப்படின்பாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் 5 கிலோ வாங்கினாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றது தெரியும். ஸோ அதனால என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் 1 கிலோ வாங்குங்க, சாப்பிட்டு பாருங்க, இதை இப்படிதான் சமைக்கணும், இதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ல வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் அதை சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி we are used to that sleek variety of rice. திடீர்னு ஒரு டிரான்சிஷன் வரும்போது அதை அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 7 days சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். 7 days சாப்பிட்டுட்டீங்கன்னா வேற எந்த ரைஸும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் சொல்லிட்டு 1 கிலோ தான் கொடுப்போம். நீங்க 1 கிலோ சாப்பிட்டுட்டு இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள்னா கம் பேக் அண்ட் டேக் த ரிமைனிங். வாங்கிட்டு வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் எங்க கிட்ட இருக்கும்போது நாங்க அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்றோம், கிளீன் பண்றோம், அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இப்ப எங்களுக்கு வரதே வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதான் வரும். வசம்பு, நொச்சி இலை, வேப்ப இலை இதெல்லாம் போட்டுதான் வரும். இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது அதை அதே அளவுல மெயின்டைன் பண்றது அவங்க சிரமப்படுவாங்கன்றதுனால we don't give them. நீங்க 1 கிலோ வாங்குங்க, யூஸ் பண்ணி பாருங்க, சமைச்சு பாருங்க. பசங்களுக்கு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சுதான் நீங்க சாப்பிட வைக்கணும். இதெல்லாம் சொல்லிதான் நாங்க கன்வெர்ட் பண்றோம். இப்ப எங்க கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரைஸ் எதுக்காக வாங்குறாங்க, எதுக்காக சாப்பிடுறாங்கன்றது கூட தெரியும். So this is the knowledge sharing we do with the customers so that நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு வாங்குறோம், ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம், ஒரு ஆர்கானிக்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க சாப்பிடுறது என்ன சாப்பிடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அதுதான் எங்களோட மெயின் கிரைட்டீரியா. லைக் we make sure that they understand the product before buying it from. ஏன்னா வெறும் செல் பண்ணிட்டு போறதுனா 5 கிலோ கேட்டாங்கன்னா 5 கிலோ நான் கொடுத்துடலாம். பட் ஆனா அதனால பிரயோஜனம் கிடையாது. ஐ வில் பி மேக்கிங் மணி இன் ஷார்ட் டேர்ம். பட் ஆனா வந்து ஐ வாண்ட் டு சஸ்டெயின்டு growth. ஸோ எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் அப்படியே நான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகணுன்றதுதான் என்னோட லாங் டேர்ம். ஏன்னா எனக்கு நிறைய ஃபார்மர்ஸ் இங்க இருக்காங்க, ரெடி டு கெட் கன்வெர்டட். ஸோ அவங்களுக்கு வந்து நான் சப்ளை செயினை உண்டு பண்ணணும்னா இங்க எனக்கு வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் நம்ம அங்காடி ஆர்கானிக்ஸ். அண்ட் வி ஆப்ரேட் ஆன் அ வெரி வெரி லோ மார்ஜின். வித் ஆர்கானிக் ஷாப்ஸோட நாங்க வந்து லோ மார்ஜின்ல தான் ஆப்ரேட் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து we wanted to do it in a volume. நிறைய வால்யூம்ல பண்ணணும், நிறைய பேருக்கு அதை ரீச் பண்ணுன்றதுனால அஃபோர்டபிலிட்டி வந்து ரொம்ப பாக்குறோம். ஸோ அதுல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் ஈவன் லாஜிஸ்டிக்ஸ் கூட we compromise on the logistics. We share the logistic costing also. ஏன்னா சென்னையில உங்களுக்கு தெரியும், லைக் இங்க இருந்து ஒரு வேலுச்சேரிக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அனுப்பணும்னா not less than 200 rupees. அதுல வந்து we try to bear 50% of the expense on the logistics also. Sometimes we try to pull up with other customers. Sometimes முடியாத டைம்ல we bear it up. So அந்த மாதிரியும் we are doing it. So this is how the process has started.
லைக் டவுன் த லேன் அரௌண்ட் 1.5 years இருக்குது. And we are successful and we have got very positive feedback from the customers. ஸோ இப்போ இந்த ரைஸ் வெரைட்டி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. இப்போ வந்து லைக் என்னக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா லைக் my husband works for a petroleum sector company where he is more exposed to radiations. என் பையன் வந்து ஃபைனல் இயர் இன்ஜினியரிங், பொண்ணு வந்து ஷீஸ் டூயிங் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்க அப்ராட்ல இருக்காங்க. ஸோ நாங்க சின்ன வயசுல இருந்து டாக்டர் சிவராமன் கிட்ட வந்து சித்தா மெடிசன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல இருந்து டாக்டர் வந்து நிறைய இந்த ரைசஸை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. ஸோ நானே வந்து இதெல்லாம் எப்படி சமைக்கிறது நமக்கு தெரியாது, இதெல்லாம் என்ன பண்றது, எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரின்ட்டு என் பையனுக்கு 1.5 வயசு இருக்கும் போதுல இருந்தே டாக்டர் சிவராமன் கிட்டதான் நாங்க சித்தா மெடிசன் தான் எடுப்போம். வேற அலோபதி மெடிசன் ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே என் பசங்க 2 பேருக்கும் வந்து வேக்சினேஷன்ஸை தவிர்த்து வேற எதுக்காகவும் இன்ஜெக்ஷன்ன்றது போட்டதே கிடையாது. இது வரைக்கும் வந்து பெரிய மேஜர் சிக்னஸ்ன்றது எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைக் ரூட்டடா சித்தா மெடிசன்ல தான் நாங்க பண்ணிருக்கோம். ஸோ ஒரு வாட்டியும் டாக்டர் பார்க்கும்போது அவர் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாரு, இது சாப்பிட்டு இது கொடுங்க பசங்களுக்கு, அது கொடுங்க. இப்ப நான் ரிக்ரெட் பண்றேன், என் பசங்களுக்கு அதெல்லாம் பழக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இதுக்குள்ள போயிட்ட பிந்தி அதுக்கான தேடுதல் இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி தேடும் போதுதான் நமக்கு தெரியுது எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாப்பிளை சம்பான் இருக்க ரைஸ்ல வந்து லைகோபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டோ பிக்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த பிக்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ராஸ்டேட்ல வர பினைன் ஸ்வெல்லிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபர்தரா என்லார்ஜ் ஆகாம இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. சோ இந்த லைகோபின் வந்து தக்காளியில இருக்குது, போமோகிரானட்ஸ்ல இருக்குது, ஆனா மாப்பிளை சம்பால நிறைய இருக்கு. சோ அந்த பேரே மாப்பிளை சம்பா அப்படின்னு வந்ததுக்கு காரணமும் அது ஒன்னாவா இருக்கலாம். ஏன்னா அதுல இருக்க அந்த பிக்மெண்டேஷன் அது வந்து அவ்வளவு நல்லது. அதே மாதிரி கருப்பு கவுனி ரைஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆந்த்ரோசைன் இருக்குது, தட் இஸ் வெரி ஹெல்த்தி. அண்ட் நீங்க வந்து நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஃபார்பிடன் ரைஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வந்து காமன் பீப்புளுக்கு வந்து இல்லாத ரைஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறதுனால ஃபார்பிடன் ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க பிளாக் ரைஸ்ல. அதுல இருக்க ஆந்த்ரோசைனின் வந்து உங்களுக்கு கேன்சர் வராம இருக்கிறதுக்கு தடுக்கும். இதே நீங்க வந்து காட்டியானம் ரைஸ் எடுத்தீங்கன்னா கீமோதெரப்பி போற பேஷண்ட்ஸ்க்கு இட் ஹாஸ் ஹெல்ப் மெனி கீமோதெரப்பி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட அந்த ஃபேஸை வந்து விட்டு வெளியில வர்றதுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இட் இஸ் பீன் ப்ரூவ்ட் ஆல்சோ. அதே மாதிரி நவர ரைஸ் வந்து டயபெட்டிக் ரொம்ப நல்லா வந்து எஃபெக்டிவா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. தெரியாம நம்மளோட இக்னரன்ஸ்னால நம்மளோட நேட்டிவ் ரைஸை பத்தியோ இல்ல நம்மளோட நேட்டிவ் பொருள்களை பத்தியோ நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். இப்போ இந்த மண்கட்டிய தோரம்பருப்புன்னு இருக்கு. தோரம்பருப்பு வந்து ஃபுல் புரோட்டீன் சார். ஸோ அதுல வந்து மண்ணை கட்டும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து மினரலும் என்ரிச் ஆகுது. சோ ஒரு சாம்பாரு நீங்க செய்யும் போது அதுல வந்து எல்லாமே வரா மாதிரி செய்யறதுக்காக தான் அந்த மண்கட்டிய தோரம்பருப்புன்றத பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. சோ இப்படி ஒவ்வொரு விஷயத்த நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. சோ இதை எப்படியாவது வந்து இப்ப நம்ம தலைமுறை எங்களோட ஜெனரேஷன் வந்து போயிடும், எப்படியோ வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அடுத்து வர ஜெனரேஷன் வந்து இப்படியே போயிட்டு இருந்தா வந்து கண்டிப்பா வந்து வாழ்வுல வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் ட்ரெடிஷ்னல்ன்றதை மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் வந்து நம்பங்காடி ஆர்கானிக்ஸ்ன்றத ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் வி மேக் ஷுவர் த கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் என்ன சாப்பிட்றீங்க, எதுக்காக சாப்பிட்றீங்க, அதை ஏன் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன காம்பினேஷன்ல சாப்பிட்டா அதை உங்களால சாப்பிட முடியும். இப்போ வரகரிசி எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு சாம்பார் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, சாப்பிடுற மாதிரி பிடிக்காது. ஆனா அதே வந்து ஒரு செமி கிரேவியா வச்சு சாப்பிடும் போது அந்த ரைஸை உங்களால சாப்பிட முடியும். இது வந்து யார் சொல்லி தருவா நமக்கு? நம்மளோட தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப யாருமே வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலில இருக்கிறோம். நமக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு விண்டோ வந்து இல்லாம போயிடுச்சு. சோ அதனால இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் தேடுற ஒரு முயற்சி, அதுக்கான ஒரு முயற்சியா தான் இதை ஒண்ணா நாங்க வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ், எல்லாமே நேட்டிவ் வெரைட்டிஸ். இதுல இன்னொன்னு ஒரு ஆடட் விங், we added cosmetics also. We have one of the doctor over here.
அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல இப்போ ஒரு ஹேர் டைக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு, அத வந்து நேச்சுரல் மெட்டீரியல்ல எதுல இருக்குதுன்றத பார்த்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் இப்போ வந்து நாங்க வந்து நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டைஸ், ஹேர் ஆயில்ஸ், ஷாம்பூஸ் அதெல்லாமும் அவங்களுக்காக நாங்க மார்க்கெட் பண்றோம். ஏன்னா அவங்க வந்து ஷி டீல்ஸ் லாட் வித் கேன்சர் பேஷண்ட்ஸ். ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹேர் டையோ ஒரு ஷாம்பூவோ அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படியே போய் ஸ்டோர்ல விற்கிறது வாங்கி பாரஃபின் காம்பனன்ட்ஸ் இருக்கிறத வச்சு வாங்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களும் ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கே அது சேஃபா இருக்குன்னா இட் வில் பி சேஃப் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோலிஸ்டிக்கா வி ஹாவ் அ கிராசரி லிஸ்ட் அண்ட் வி ஆப்ரேட் ஃப்ரம் அன் ஆன்லைன் ஸ்டோர். ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல எடுத்துட்டு தென் வி கால் அப் தி கஸ்டமர். அவங்க கிட்ட அவங்களோட லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு இந்த ப்ரைசிங்ல தான் வரும், இதுக்கு இவ்வளவு ப்ரைசிங் ஆகும், நீங்க ஆர்டர் பண்ண பொருள் வந்து இது இப்படிதான் வரும். தேனுனா அன்ரிஃபைண்டா தான் வரும், ஏன் ரிஃபைன் பண்றது இல்லை. ஏன்னா தேனை வந்து அப்படியே எடுத்து அதுக்கான கவர்மெண்ட் சர்டிஃபைடு டேக்கர்ஸ் தான் போய் எடுக்கிறாங்க. எங்களுக்கு சப்ளை பண்றவங்க ட்ரைபல் பீப்புளை கூட்டிட்டு போய் எடுக்கிறவர் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு பர்சன். So Sharmila ma'am, I'm really sorry ma'am. No problem. No flow la போயிட்டு இருக்கீங்க. I'm sorry I'm interrupting you. But எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்குங்க மேம். நீங்க இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க that I think you said you deal with 149 products இல்லைங்களா? Yes, yes. So இத்தனை ப்ராடக்ட்ஸ் வச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலா 2 கேள்விகள் இருக்குங்க. ஒன்னு வந்து இந்த 149 ப்ராடக்ட்ஸ்ல உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எது? கஸ்டமருக்கு பிடிச்ச ப்ராடக்ட், ஈஸி டு செல் ப்ராடக்ட் அத விட்டுருங்க. ஷர்மிளா மேம்கோட ஃபேவரட் ப்ராடக்ட் எதுங்க? என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டர்மரிக் தான். I started from turmeric. இன்னைக்கு வரைக்குமே என்னோட ப்ராடக்ட் டர்மரிக் வந்து நம்பாங்காடி ஆர்கானிக்ஸ்ல இருந்து டர்மரிக் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வந்துடுச்சு. அண்ட் என்னோட ப்ராடக்ட் வந்து வேற யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் என்னோட கஸ்டமர் சொல்றது அவங்க டர்மரிக்கும் பெப்பரும் வாங்கி பாருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி டர்மரிக் நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா, டர்மரிக்ல இருக்க குர்குமின் இருக்கு பாத்தீங்களா, நீங்க சாதாரணமா ஒரு சமையல்ல வந்து டர்மரிக் கொண்டு போட்டீங்கன்னா அந்த குர்குமின் வந்து ரிலீஸ் ஆகாது, சரிங்களா? சோ அதுக்கு வந்து பிஞ்ச் ஆஃப் பெப்பர் இஸ் ஆடட். ஏன்னா அந்த பயோ அவைலபிலிட்டி அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும், அப்சார்ப்ஷன் அப்பதான் கிடைக்கும் பாடிக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க ஹைலைட் பண்ணோம். வி ஹைலைட்டட் மோர் ஆன் தி சயின்ஸ் சைடு. சும்மா நாங்க டர்மரிக் விக்கல. நீங்க ஏன் டர்மரிக் யூஸ் பண்ணணும்? ஏன்னா டர்மரிக் வந்து ரொம்ப ஒரு பிஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதை வந்து 1/2 கிலோ விக்கணும்னா சாதாரணமா நீங்க விற்க முடியாது. சோ அந்த சயின்ஸ் ஃபேக்டரை நாங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். டர்மரிக்ல இருக்க வந்து நீங்க இப்ப அதனாலதான் வந்து நமக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லோ மில்க்னு சொல்லுவாங்க, கோல்டன் மில்க் ஒரு எல்லோ மில்க். அதுல பாத்தீங்கன்னா டர்மரிக் வித் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஒரு ரீசன்ட் ஸ்டடி வந்து it has said like இந்தியால பொறுத்த வரைக்கும் 80% of the populationக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியா இஸ் a tropical country, வெயில் அதிகமா இருக்க ஒரு கண்ட்ரி. நமக்கு வந்து விட்டமின் D3 வந்து நேச்சுரலா அவைலபிள் இன் தி நேச்சர். ஆனா ஏன் அப்சர்வ் ஆகல, நமக்கு ஏன் டெஃபிஷியன்ட் ஸ்டடிஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து இப்போ வந்து அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. லைக் விட்டமின் D3 வந்து அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது, பை நேச்சரா அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. ஏன் அதுக்கு கேட்டீங்கன்னா பயோ அவைலபிலிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால நம்மளோட பயோ அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சோ அதுக்கான இப்போ இந்த மாதிரி தான் இந்த பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் அந்த காலத்துல வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா இதோட இதை சாப்பிடணும். அப்போ அது வந்து அவங்க சயின்ஸ் தெரிஞ்சு சொன்னாங்களான்றதெல்லாம் கிடையாது. பட் ஆனா கரெக்டா சொல்லியிருக்காங்க, மஞ்சள் சேர்த்தா கண்டிப்பா மிளகு சேர்க்கணும். சோ ஷர்மிளா மேம், என்னோட செகண்ட் கேள்வி, நான் 2 பார்ட் क्वेश्चन சொன்னேன் இல்லைங்களா? செகண்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு 149 ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட ஃபார்ம் இல்லைங்களா, யூ கெட் இட் ஃப்ரம் தி ஃபார்மர், சப்ளை செயின் மூலமா யூ கிவ் இட் டு தி கஸ்டமர்ஸ்.
how do you keep a database? இந்த farmer கிட்ட இருந்து இந்த what do you call it product தான் வருது, இந்த product வந்து இந்த கஸ்டமருக்கு தான் போகுது. How do you keep a database? அந்த full இது வந்து ஆட்டோமேட்டடா இருக்குங்களா? லைக் யூ நோ பிகாஸ் நீங்க ஒரு MNC ல வர்க் பண்ணிருக்கீங்க, சோ நான் சொல்றேன் பெரிய பெரிய கம்பெனில இருக்கிற மாதிரி இந்த full supply chain ஆட்டோமேட்டடா இருக்குங்களா, இல்ல இது நீங்க மேனுவலா வந்து நீங்க வந்து என்டர் இல்ல மேனுவலா தான் பண்றோம், மேனுவலா தான் பண்றோம். So how do you keep track, ma'am? அதோட சிஸ்டம் பத்தி சொல்லுங்க. Very like we maintain the records, like இன்னைக்கு வந்து like we are using a app called Vyabar app ன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டு பண்றோம், and it is for all the entrepreneurs over here. It is a very cheap app. It is around 1500 per year. இன்னைக்கு இருக்க மார்க்கெட்ல வந்து 1500க்கு அந்த லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா you can use it. It's an offline app. உங்களோட அக்கவுண்ட்ஸும் அதிலே பண்ணிக்கலாம், ஆன்லைன் ஸ்டோரும் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். What is the app called, ma'am? Vyabar app. Yeah. Wow. So 1500 தான் per yearக்கு. And நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்குது, இன்னும் நிறைய அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க ட்ராக்கிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாவே வந்து நாங்க வந்து ஆப்ல வந்து எல்லாத்தையுமே எல்லா டீடைல்ஸுமே ஃபீட் பண்ணிடுவோம். கஸ்டமர் பில்லிங்ல இருந்து, கஸ்டமரோட எஸ்டிமேஷன்ல இருந்து, கொட்டேஷன் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அதுல நாங்க வந்து ஃபீட் பண்ணிடுவோம். பிளஸ் our ஆன்லைன் ஸ்டோர் இஸ் ஆல்சோ ஆப்ரேட்டிங் ஃப்ரம் தட் ஆப் தான். Very nice. So அப்ப நீங்க you don't have like a separate website, உங்களுக்கு Amazon அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல? இல்ல, Amazon I'm not right now I'm not concentrating on Amazon. ஏன்னா Amazon குள்ள போனா நான் வந்து I don't even go for a ஸ்டோர்க்காக போறதுக்கு ஒரு ரீசன் வந்து அந்த ஓவர் ஹெட்ஸ் வந்து அகைன் கஸ்டமருக்கு ஆட் ஆகுன்றதுக்காக தான். எனக்கு வந்து ஸ்டோர் கான்செப்டே பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னா அகைன் இட்ஸ் கோயிங் டு ஆட் டு தி கஸ்டமர் தான். சோ அதனால வந்துதான் நான் வந்து எனக்கு காஸ்டிங் வந்து மினிமைஸ் பண்ணணும், அந்த பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு போய் சேரணும். ஸோ அதுக்காக ஐ எம் நாட் ஆப்ரேட்டிங் ஈவன் ஃப்ரம் அ ஸ்டோர். ரைட் நவ் ஐ எம் ஜஸ்ட் யூசிங் ஒன் ஆஃப் மை ரூம்ஸ். வீட்லயே ஒரு ரூம் வந்து ஸ்டாக் ஃபுல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு வந்து வச்சுட்டு இங்க இருந்து ஆர்டர்ஸ் வந்து அப்படியே பேக் பண்ணி டெலிவர் பண்ணிடுறோம். And நீங்க வந்து you deliver to wholesale as well as retail? You don't care, whoever wants you can. No, we don't do it to the wholesale. ஏன்னா ஹோல்சேல்ல வந்து குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அவங்க மெயின்டைன் பண்ணல, அது அப்படியே கஸ்டமருக்கு போச்சுன்னா நம்மளோட பிராண்ட் வந்து அடிபடும். சோ அதனால we are dealing with B2C தான். Awesome. Fastest moving product எதுங்க மேம்? டர்மரிக் சொல்லிட்டீங்க, பட் அபார்ட் ஃப்ரம் டர்மரிக் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து டக்குன்னு திருப்பி வந்து கேட்டு அந்த ப்ராடக்ட் நான் மார்க்கெட்டே பண்ண வேண்டாம், சுத்தி கண்ணை மூடினாலே அந்த ப்ராடக்ட் இட் செல்ஃப் மார்க்கெட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். அந்த மாதிரி நாட்டு சக்கரை வந்து போயிட்டே இருக்கும். நாட்டு சக்கரை வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு. அண்ட் அந்த காஃபிலயோ இல்ல டீலயோ போடும்போது அந்த கரும்போட டேஸ்ட் தெரியுதுன்றாங்க கஸ்டமர்ஸ். சோ அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். அண்ட் செகண்ட் இஸ் ஹனி வந்து எப்பவுமே எங்களுக்கு ஹனி அண்ட் ஆயில் வந்து எப்பவுமே வந்து ஸ்டாக் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆல்வேஸ் ஆன் மூவ். வந்து அது ரெண்டுமே, ஏன்னா ஹனி வந்து 4 சீசனுக்கும் 4 விதமான டேஸ்ட் கிடைக்கும். எங்க கஸ்டமர் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா they will say இந்த சீசனுக்கு இந்த ஹனி தான் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும், இத வச்சா இவ்வளவு நாள் வச்சோம்னா அது திக் ஆகும், ஃபெர்மெண்டேஷன் ஆகும். சோ ஹனி அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு 100% தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சோ அதுதான் எங்களோட சக்சஸ். இப்ப நீங்க என்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா என் பொருளை பத்தி உங்களுக்கு 100% தெரியும். இது இப்படிதான் வரும், இவங்க கிட்ட இருந்து வர்றது இப்படிதான் வரும். தேங்காய் எண்ணெயில கடலை எண்ணெயில வந்து ஒரு வாட்டிக்கு வர கலர் வந்து அடுத்த வாட்டி வராது, ஏன்னா அது நேச்சுரல் ப்ராடக்ட்ன்றதுனால கலர் வந்து லைட் டார்க் வேரியேஷன் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த எண்ணெயை சாப்பிட்டா வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வராது, எத்தனை வாட்டி ஹீட் பண்ணாலும் கெடுதல் வராதுன்றது அவங்களுக்கு தெரியும். அண்ட் இஃப் இன் கேஸ் if there is any problem na we don't hesitate to take back the product. Wow. If the customer says illa எனக்கு ஏதாவது satisfied இல்லனா அது எவ்வளவு ஆனாலும் சரி we take back the product and we give them a replacement. If they say we don't want a replacement, we pay them cash back immediately. Wow. Wow. There is no questioning at all. ஆனா இது வரைக்கும் not even a single product that has come back to us. Amazing. Not even a single product, not even a single complaint. சஜஷன்ஸ் இருக்கும், இந்த ப்ராடக்ட் கொண்டு வாங்க அந்த ப்ராடக்ட் கொண்டு வாங்கன்ட்டு. பட் ஆனா இது வரைக்கும் சிங்கிள் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆனதா சரித்திரமே கிடையாது. I'm really proud, touch wood God. லைக் இது வரைக்கும் இந்த 140 ப்ராடக்ட்டுக்கும் we have given that same focus, same concentration. ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து நாங்க லிஸ்டுக்குள்ள ஆட் பண்ணல, எல்லாத்தையுமே அதே ஆரம்பத்துல என்ன இருந்தோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே கான்சென்ட்ரேஷனோட தான் we are working.
So இப்போ when you started இல்லைங்களா, for you to be able to get இத்தனை farmers ஓட கான்டாக்ட் வந்து கிடைக்கிறது, I think அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் இல்லைங்களா? அந்த சேலஞ்ச் வந்து நீங்க எப்படி மேம் ஓவர் கம் இல்ல பண்ணீங்க? எனக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட்கான கனெக்ட்ஸ் வந்து ஒரு 3 years ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங். ஸோ 3 years ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் வித் த டாக்டர்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ், ஃபார்மர்ஸ், இவங்க கூட தான் வந்து ஐ ஹவ் பீன் டோட்டலி இன்ட்ராக்டிங் வித் தம். ஏன்னா என்னோட அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் வாஸ் லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்காக ஐ வாஸ் டோட்டலி வித் தெம்ன்றதுனால எனக்கு ஃபார்மர்ஸ் கனெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா தெரியல. எனக்கு ஐ வாஸ் ஈஸிலி அண்ட் த மோஸ்ட் லவபிள் பீப்புள் ஆன் எர்த் வந்து ஃபார்மர்ஸ் தான். நீங்க எதை கேட்டாலும் அவங்க நம்பி கொடுப்பாங்க, அவங்க நம்பிடுவாங்க நம்மள, நம்ம நம்பி நம்ம கொடுத்துருவாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்குற எந்த ஃபார்மர் கிட்டயும் நாங்க ரேட் பார்கெயின் பண்ணதே கிடையாது. உங்களோட மனசாட்சிக்கு இதுதான் ரேட்டுன்னு தெரிஞ்சா அதை நீங்க கொடுங்க. நாங்க வந்து உங்ககிட்ட பார்கெயின் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட அடிச்சு விலை பேசி நாங்க வாங்க மாட்டோம். உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை வாங்குங்க. இன்னைக்கு ஒரு ஃபார்மர்ஸ் கிட்ட நாங்க சப்ளை பண்ணாலும் அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்க எங்ககிட்ட விலை பேச மாட்டீங்க, நாங்களே உங்களுக்கு 10 ரூபாய் குறைச்சு கொடுத்துருவோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ் அடிக்க கூடாது. அதனால ஐ நெவர் பார்கெயின் வித் தெம். நேச்சுரலாவே வெளியிலயே எங்கேயுமே பார்கெயின் பண்ண மாட்டேன். So it happens with the same with my suppliers, and they make sure they give me the best of best quality. Just because I trust them blindly, they trust me blindly. So இப்போ you're saying that நான் வந்து I don't like bargaining, I trust my farmers. நான் வெளியிலயும் நான் bargain, I mean I understand நீங்க farmers வந்து அடிக்க கூடாதுன்னு இருக்கீங்க, ஆனா வெளியிலயும் நான் வந்து bargain பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? That I think is very very nice ma'am, because I am a crazy bargain hunter. நான் எங்க போனாலும் அவங்க வந்து இது 5000 rupeesனா என் வாயில இருந்து அடுத்து வந்து 50 rupeesக்கு கொடுங்க தான் எனக்கு வரும். எனக்கு 4500 கூட வராது, 50 rupees தான் வரும். ஒரு மாதிரி பாப்பா, என்ன புள்ள 5000 என்ன 50 rupeesக்கு வாங்கிட்டு இருக்கேன். சோ 50ல இருந்து மேல போவேன் நானு. உங்களோட கஸ்டமர்ஸ் கிளையன்ட்ஸ் வந்து கண்டிப்பா பார்கெயின் பண்ணுவாங்க இல்லைங்களா? அத வந்து how do you deal with that? இல்ல, our clients don't bargain with us because we tell them the quality of the product, no, and say it is not something like or just like that அப்படி வந்து வாங்குறவங்க கிடையாது. யாராவது ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணிருப்பாங்க, இவங்க கிட்ட போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்ன்ற ரெஃபர் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி வரவங்க வந்து ரேட்ஸ பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா குவாலிட்டி இஸ் பெஸ்ட் அஷ்யூர்டுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க ரேட்ஸ பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எங்களோட ப்ராடக்ட்ல வந்து பிராண்டிங் கூட நாங்க பெருசா பண்ணிருக்க மாட்டோம். we have kept it very minimal. ஒரு பார்கோடு இருக்கும், நேம் இருக்கும், பிரைசிங் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும் எங்களோட ப்ராடக்ட்ல. It is only on trust, and more than the trust, the quality of the product speaks for itself. குவாலிட்டி தான் மெயினா. குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிறதுனால அங்க வந்து செகண்ட் தாட்டோ இல்ல செகண்ட் கொஸ்டினோ வரதே கிடையாது எங்களுக்கு. We got the best of best products, and the same with the best of best farmers for us. So where do we find your products, ma'am? Where can I go see your products? And the list நான் இங்க பார்க்க முடியும். I can give you my app details. So I have to get on to the அந்த app சொன்னீங்க, நல்ல பேரு, Yabar app. அந்த ஆப்க்குள்ள போய் என்னடா டிஃபரண்டான நேம் இல்ல, வியாபார், தமிழ்ல very nice name. So அந்த ஆப்க்குள்ள போய் பார்த்தா தான் I'll be able to see your products இல்லைங்களா? And I can place an order there itself. Yes, I can share link to you. Sure ma'am, please. பார்க்கலாம். நம்மளோட ஸ்ருதி டீம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல மேம், அதுலயும் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் போட்டுருங்க. So that all of us can see, all of us can cross promote. And நீங்க இந்த இவ்ளோ கான்ஃபிடன்ஸோட நீங்க வந்து சொல்லிருக்கீங்க my product is the best ன்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா வீட்ல வந்து my mom cooks only with organic stuff. I am 100% a customer. I will forward all your details to my mom and I will leave it to her to pick and choose what she wants to buy. Thank you so much Shruti. Thank you so much. Thank you Sharmila ma'am, thank you so much. ஸ்ருதி சொன்ன மாதிரி ஆக்சுவலி உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் அங்க பெரிய ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது கிடையாது. என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் திருப்பி வந்து நாங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவோம் மணி அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சொல்லிட்டு திருப்பி அடுத்த வாரம் சொன்னீங்க பாத்தீங்களா? இல்ல ஆனா இது வரைக்கும் ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட்டும் வந்தக்கூடாது. அதுதான் அங்க குவாலிட்டி பேசுது அப்படிங்கறதுதான் உண்மை. தேங்க்யூ சோ மச் ஷர்மிளா மேம்.